வணக்கம் நண்பர்களே, நான் ஆறுமுகசாமி. இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்காரர், உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர், அது வேற. இந்தியாவின் நம்பர் 1 பணக்காரர் ரிலையன்ஸ் குடும்பத்தோட 2வது மகனுடைய திருமணம் நடந்துகிட்டு இருக்குது குஜராத்தில். வருடங்களுக்கு முன்னாடியே நிச்சயதார்த்தம் வச்சு கடந்த சில மாதங்களாகவே விருந்து பரிமாறல் நடந்துகிட்டு இருக்கு. ஏப்ரல் தான் திருமணம் நடக்க போகுது. இதில் ரஜினிகாந்த் கூட இந்த அம்பானி வீட்டு திருமணத்தில் கலந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கினாரு. நம்ம பார்த்துருப்போம். 4 மாத கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த திருமணத்துக்காக மட்டுமே பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய தொகையே கிடையாது. ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்குது, லட்சக்கணக்கான கோடி ரூபா பணம் இருக்குது. அதில் ஒரு 1000 கோடி செலவு பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போது நிறைய பேர் வேணா நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறாங்க. இது ரொம்ப அருவருக்கத்தக்க விஷயம். 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணுறது, இந்தியா மாதிரி ஒரு வறுமையான நாட்டில் இருக்கிறவங்க 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி திருமணம் நடத்துறது ரொம்ப ஒரு நிறைய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமாக திட்டி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கஸ்டமர்கள், கோடிக்கணக்கான கஸ்டமர் இருக்காங்க. நமக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்ம ஜியோ மொபைல் நெட்வொர்க் இல்லையா, யூஸ் பண்ணுற எல்லாருமே ஒரு 40 ரூபா செலவு பண்ணாலே போதும், அவங்களுடைய இந்த 1000 கோடி ரூபா பண்டு கலெக்ட் ஆயிரும். இது ஒரு பெரிய தொகை கிடையாது. எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய சந்தையை அவங்க கட்டமைச்சு வச்சுருக்காங்க. அதெல்லாம் அந்த 1000 கோடிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த 1000 கோடியில் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நிறையா அந்த பகுதியில் இருக்க ஏழை மக்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அது ஒரு டாபிக் வேற மாதிரி இருந்தால் கூட பார்க்க போகிறது அந்த திருமணத்தை பற்றி கிடையாது, அந்த காட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரிலையன்ஸ் குழுமம் இருக்காங்க இல்லையா, இவங்க வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் வந்தாரா அப்படிங்கிற ஒரு வனம் போன்ற அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல அந்த திருமண வைபவங்கள் எல்லாமே நடக்க இருக்குது. தொழிலதிபர் முகேஷ் அம்பானியோட இளைய மகன் ஆனந்த் அம்பானியோட யோசனையின் பேரில் தான் இந்த வனமே அமைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. ரிலையன்ஸ் நிறுவனம் இதை தனியார் உயிரியல் பூங்கா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இங்கே யானைகள் உட்பட பல்வேறு வகையான வனவிலங்குகளை வச்சு அவங்க பராமரிச்சுட்டு வராங்க. இந்த திட்டம் தொடர்பாக நீதிமன்றங்களில் பல பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. சமீபத்தில் கூட ஆனந்த் அம்பானியோட திருமணத்துக்கு முந்தைய விழாவின் போது இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய விருந்தினர்களுக்கு இந்த உயிரியல் பூங்காவில் உள்ள விலங்குகளை காட்டுறதுக்கு எதிராக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஜாம் நகருக்கு விலங்குகள் கொண்டு செல்லப்படுவதற்கு எதிராக மற்றொரு மனுவையும் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஜாம் நகரில் 3000 ஏக்கர்ல வனவிலங்குகள் பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டிருக்க இதுல பெரும்பாலான இடம் பார்த்தீங்கன்னா யானைகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இங்க 200க்கும் மேற்பட்ட யானைகள் இருக்குது. இந்த யானைகளோட நலனை கவனிக்க மட்டுமே பார்த்தீங்கன்னா 500 பயிற்சி பெற்ற பணியாளர்கள் இருக்காங்க. இதுல கால்நடை மருத்துவர்கள், உயிரியலாளர்கள், நோயியல் நிபுணர்கள், ஊட்டச்சத்து நிபுணர்கள் சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. மொத்தத்துல 3000 ஏக்கர் பரப்பளவுல 650 ஏக்கர் சில விலங்குகளை பாதுகாக்கவும் மறுவாழ்வு செய்யவும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவை தவிர உலகத்தின் பிற பகுதிகளில் இருந்தும் அழிஞ்சு வரக்கூடிய விலங்குகளை வரவழைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வராங்க, அங்கே பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மையத்தில் 2100 பணியாளர்கள் பணியாற்றிட்டு வராங்க. மந்தாராவில் 300 சிறுத்தைகள் இருக்குது. இது தவிர புலிகள், சிங்கங்கள் மற்றும் ஜாகுவார்கள் வச்சிருக்காங்க. மேலும் முதலைகள், பாம்புகள் மற்றும் ஆமைகள் உட்பட 1200 ஊர்வன அங்கே இருக்குது. அந்த வனப்பகுதியில் 300 மான்கள் வச்சிருக்காங்க. மொத்தத்தில் 43 இனங்களை சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட விலங்குகளை இந்த வனவிலங்கு சரணாலயத்தில் இருக்குது. சரி, இதுதான் இந்தியாவோட முதல் தனியார் உயிரியல் பூங்காவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. தனியார் உயிரியல் பூங்காக்கள் இந்தியாவுக்கு புதுசு கிடையாது. தனியார் உயிரியல் பூங்காக்கள் ஏற்கனவே இந்தியாவில் நிறையா இருக்குது. உதாரணமாக ஜாம்ஷெட்பூரில் இருக்கக்கூடிய டாடா குழுமம் நடத்தக்கூடிய மிருக காட்சி சாலை, இது தவிர நாட்டின் பல பகுதிகளில் தனியார் நிறுவனங்கள் மான் பூங்காக்கள் நடத்திட்டு வராங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சர்க்கஸில் நிறையா குதிரை, சிங்கம், புலி இந்த மாதிரி விலங்குகள்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் தனியார் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு இந்தியாவில் எப்படி இது போன்ற உயிரியல் பூங்கா தொடங்க முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். இந்தியாவில் எந்த மிருகக்காட்சி சாலையும் தொடங்க அல்லது நடத்துறதுக்கு முதல்ல மத்திய உயிரியல் பூங்கா ஆணையத்தில் அனுமதி பெறணும். அதுக்கு பின்னாடி 2009 திருத்தப்பட்ட உயிரியல் பூங்கா அங்கீகார விதிகள் படி அதை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அதாவது வனவிலங்குகள் இறந்தால் அது என்ன பண்ணுவாங்க? அதாவது குறிப்பாக யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் சொல்லுவாங்க. ஏன்னா அதோட தங்கத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. இப்போ இந்த யானை மாதிரியான உயிரினங்கள் இறந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்குகள் இறந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு கடுமையான விதிகள் இருக்குது. இறந்த விலங்கினங்களை பற்றி அந்த தனியார் உயிரியல் பூங்கா அதிகாரிகள் அல்லது நிர்வாகம் மாநிலத்தோட தலைமை வனவியல் காப்பாளர் மற்றும் மத்திய உயிரியல் பூங்கா ஆணையத்துக்கு தகவல் கொடுக்கணும்.
விலங்கு இறந்த பின்னாடி பிரேத பரிசோதனை பண்ணி அறிக்கையை சமர்ப்பிக்கணும். யானை இறந்தா அதோட தந்தங்களை அதோட உடம்புல இருந்து அகற்றக்கூடாதுங்க. இது ரொம்ப முக்கியமான கண்டிஷன். உடல் முழுவதும் எரிக்கப்படணும் தந்தத்தோட. விலங்கு ஏதேனும் நோய் தொற்றால இறந்திருந்தா அதோட உடலை தகனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த விதிகள் வந்து சொல்றது. தனியார் உயிரியல் பூங்காக்களோட விதிகளை மீறி செயல்பட்டால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, விதிமீறல் நடந்திருக்கிறது வனத்துறை அதிகாரியோட கவனத்துக்கு வந்தால் விசாரணை நடத்தி தனியார் உயிரியல் பூங்கா மீது நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி இந்த சட்டம் வந்து சொல்றது. ஆப்பிரிக்காவிலையும் மேற்கு நாடுகளிலும் தனியார் உரிமையாளர்களோட பெரிய வனவிலங்கு காப்புகள்லாம் நடத்திட்டு வராங்க. ஆனால் இதில் தனியார் உயிரியல் பூங்காக்களுக்கு வனங்கள்ல இருந்து விலங்குகளை கொண்டு வரப்படாமல் இருப்பதை உறுதி பண்ணணும். காயமடைஞ்ச மற்றும் நோய்வாய்ப்பட்ட வனவிலங்குகளை கொண்டு வந்தால் அவை குணமடைஞ்சவொடனே மீண்டும் காட்டில் விடணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மொத்தத்தில் இந்தியாவுடைய பெருமையை உலகடிய செஞ்சுட்டு இருக்க அம்பானி அவருடைய வாரிசு அந்த குடும்பம் வந்து இன்னும் மேன்மேலும் சிறக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி.